நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா கூகுளோட குரோம் ப்ரௌசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு அருமையான செட்டிங், நம்மளுடைய ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங்கை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ஜிங்கிற பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளோட குரோம் ப்ரௌசரை நம்ம பயன்படுத்தும் போது நிறைய விஷயங்களை நம்ம சர்ச் பண்ணுவோம். இந்த சர்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது நம்மளுடைய ப்ரைவசி சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ப்ரைவசியை பாதுகாக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கூகுள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்காக நிறைய விஷயங்களை கூகுளோட குரோம் ப்ரௌசரில் அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் போயிட்டு செட்டிங்ஸில் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கிங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் கவனித்த ஒரு அருமையான செட்டிங், இந்த செட்டிங்கை ஆஃபில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஆன் பண்ணிக்கோங்க. எதுக்கு ஆன் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களையும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரியப்படுத்துறேன். தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்க போன்ல கூகுளோட குரோம் ப்ரௌசருக்கும் ஓபன் பண்ணிக்கோங்க. டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, பிரைவசி சாண்ட் பாக்ஸ். இது ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. 3 முக்கியமான விஷயத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதாவது நீங்க ஏதோ ப்ராடக்ட் நீங்க சர்ச் பண்றீங்க, அப்படி சர்ச் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வேற இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட் வேற இடத்துல டிஸ்பிளே ஆனால் நமக்கு அது பிரச்சனை தான். ஸோ அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைவசி சாண்ட் பாக்ஸ் நமக்கு உதவிகரமாக இருக்குது. அடுத்து ஆட் மெஷர்மெண்ட், அதுக்குள்ளே போய் பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க நீங்கள் என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ அந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் ஒரு சில சைட்ஸ் ட்ராக் பண்ணி வேறு இடத்துல ப்ராடக்ட்டை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஃபைனலி ஸ்பேம் அண்ட் ஃப்ராட் ரிடக்ஷன், அதுக்குள்ளே போவோம். இதுலேயும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த போலியான வெப்சைட்ஸ், இந்த மாதிரி வெப்சைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைவசி சாண்ட் பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த செட்டிங்கை ஆன் பண்ணுறது மூலியமாக 100% நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த இடத்துலையும் அவங்க கொடுக்கல. ஓரளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100%க்கு ஒரு 70% அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட வேண்டியதான். சரிங்களா? இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரில். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், அது மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.